முக்கிய செய்தி: நேபாளத்தில் 19 பயணிகளுடன் சென்ற விமானம் விழுந்து நொறுங்கி விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. காத்மண்டு திருபுவன் சர்வதேச விமான நிலையம் இதனால் மூடப்பட்டிருக்கிறது. விமானம் புறப்பட்ட போது ஓடுதளத்தில் கட்டுப்பாட்டை இழந்து மோதி விபத்திற்குள்ளாகி இருப்பதாக தகவலானது வெளியாக இருக்கின்றது. காத்மாண்டுவில் உள்ள திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்தில் சௌரியா ஏர்லைன்ஸ் விமானம் விழுந்து நொறுங்கியிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் அங்கு மீட்பு பணியானது துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. 5 பேரின் உடலை மீட்புப் படை வீரர்கள் சடலமாக மீட்டிருப்பதாக தகவலானது வெளியாக இருக்கின்றது. மேலும் அந்த உயிர்வள்ளி எண்ணிக்கையானது உயரப்படும் என அஞ்சப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில் 5 பேரை சடலமாக மீட்பு பணி வீரர்கள் மீட்டிருப்பதாக தகவலானது வெளியாக இருக்கின்றது. காத்மாண்டு திரிபுவன் சர்வதேச விமான நிலையம் இதனால் மூடப்பட்டிருக்கிறது. அங்கு மீட்பு பணிகளானது துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 5 பேர் இதுவரை சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். 19 பேர் பயணித்த அந்த விமானத்தில் 5 பேர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் அந்த மீட்பு பணியானது துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. நேபாளத்தில் 19 பயணிகளுடன் சென்ற விமானம் விழுந்து நொறுங்கிய அந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் அங்கு மீட்பு பணியானது துரிதப்படுத்தப்பட்டு விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் அந்த விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கின்றது.